வணக்கம். நம்மளோட பரபரப்பான வாழ்க்கையில நாமளே தொலைஞ்சு போன மாதிரி எப்போவாச்சும் உணர்ந்திருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு சின்ன கதை அதுக்கு ஒரு பெரிய பதில கொடுக்க போகுது. இது விழும்ப வரைக்கும் தண்ணி நிறைஞ்ச ஒரு கிளாஸோட கதை. உங்க மனசுக்குள்ள எண்ணங்கள் ஒரு புயல் மாதிரி சுழண்டடிக்குதா? எதையுமே கட்டுப்படுத்த முடியாம திணறி போயிருக்கீங்களா? நம்ம கதையோட ஹீரோ மாதிரி நீங்களும் ஃபீல் பண்ணா அப்போ இந்த கதை கண்டிப்பா உங்களுக்காக தான். நம்ம மனசு ஏன் இப்படி அலையுதுன்னு பார்த்தா அதுக்கு ரெண்டு காரணம்தான். ஒன்று, நேத்து நடந்ததையே நினைச்சு ஐயோ இப்படி ஆயிடுச்சேன்னு ஃபீல் பண்றது, இல்லனா நாளைக்கு என்ன நடக்குமோன்னு டென்ஷன் ஆகுறது. இந்த ரெண்டுக்கும் நடுவுல நாம இன்னைக்கு வாழ்றதையே சுத்தமா மறந்துடுறோம். சரி, வாங்க நம்ம கதையோட ஹீரோ மார்க்கோவை பார்க்கலாம். அவனுக்கு வயசு 24 தான். ஆனா மனசுக்குள்ள 1000 யோசனை ஓடிக்கிட்டே இருக்கும். இதனாலேயே அவனுக்கு ஒரு நிம்மதி இல்லாம சோர்வா வாழ்க்கையை ரசிக்கவே முடியாம தவிச்சிட்டு இருந்தான். மார்க்கோவோட மனசு ஒரு நிமிஷம் கூட ரெஸ்ட் எடுக்காத ஒரு மெஷின் மாதிரி ஆயிடுச்சு. செஞ்ச தப்ப நினைச்சு வருத்தப்படுவான், நடக்க போறத நினைச்சு பயப்படுவான். இந்த எண்ணங்கள் அவனை நிம்மதியா தூங்க கூட விடல. தூக்கம் போச்சு, நிம்மதி போச்சு, ஏன் சிரிக்கிறது எப்படின்னே மறந்துட்டான். இப்படி போயிட்டு இருந்தப்பதான் ஒரு நாள் மார்க்கோவுக்கு ஒரு விஷயம் கேள்விப்படுது. ரொம்ப தூரத்துல இருக்கிற ஒரு கிராமத்துல ஒரு பெரியவர் இருக்காராம். அவர் ஒரு முன்னாள் சைக்காலஜிஸ்ட். நிறைய பேருக்கு மன அமைதியை கண்டுபிடிக்க உதவி செஞ்சிருக்காராம். அவருக்கு நம்ம பிரச்சனையை தீர்க்க ஒரு வழி தெரியும்னு ஒரு சின்ன நம்பிக்கையில மார்க்கோவரை பார்க்க ஒரு பயணத்தை ஆரம்பிக்கிறான். ஆனா அந்த பயணம் ஒன்னும் ஈஸி இல்ல. பல நாள் கஷ்டப்பட்டு ஒரு வழியா அந்த மலை கிராமத்துக்கு போய் சேர்றான். அங்க இயற்கைக்கு நடுவுல ஒரு சின்ன வீட்ல அந்த பெரியவர் ரொம்ப அமைதியா உட்கார்ந்திருக்காரு. மார்க்கோ நேரா அவர்கிட்ட போய் ரொம்ப உடைஞ்சு போய் சொல்றான், ஐயா, என் மனசு புயல் அடிச்ச மாதிரி இருக்கு. ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம இருக்க முடியல. ப்ளீஸ் எனக்கு ஏதாவது உதவி பண்ணுங்கன்னு கெஞ்சுறான். மார்கோ சொல்றதெல்லாம் ரொம்ப பொறுமையா கேட்ட அந்த பெரியவர் ஒரு சின்ன புன்னகையோட அவனுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு டாஸ்க் கொடுக்கறாரு. இந்த டாஸ்க் தான் கதையோட திருப்பு முனை. அவர் என்ன பண்றாரு, ஒரு கிளாஸ் எடுத்து அதுல விளிம்பு வரைக்கும் தண்ணிய ஊத்தி மார்க்கோ கையில கொடுக்கறாரு. கொடுத்துட்டு சொல்றாரு, இப்படியே இந்த ஊரோட எல்லை வரைக்கும் போயிட்டு திரும்பி வா. ஆனா முக்கியமா ஞாபகம் வச்சுக்கோ, ஒரு சொட்டு தண்ணி கூட கீழே சிந்தவே கூடாது. மார்க்கோவும் சரின்னு சொல்லிட்டு நடக்க ஆரம்பிக்கிறான். அவன் முழு கவனமும் அந்த தண்ணி மேலதான் இருக்கு. சுத்தி ஒரே சத்தம். நாய்கள் குறைக்குது, கடையில சத்தம் போடுறாங்க, ஆளுங்க ஓடிட்டு இருக்காங்க. ஆனா மார்க்கோவோட கண்ணு அந்த கிளாஸ விட்டு நகரவே இல்லை. அதே மாதிரி ஒரு சுட்டு கூட சிந்தாம அவன் திரும்பி வந்து நின்னான். இப்பதான் கதையோட முக்கியமான கட்டத்துக்கே வரும். அந்த டாஸ்க்குக்கான உண்மையான அர்த்தம் என்னன்னு அவனுக்கு புரிய போகுது. மார்க்கோவை பார்த்து அந்த பெரியவர் அமைதியா கேக்குறாரு, சரி, நீ வரும்போது வழியில குழந்தைங்க விளையாடிட்டு இருந்தத பாத்தியா? நாய்கள் குறைச்ச சத்தம் கேட்டுச்சா? அதுக்கு மார்க்கோ ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு ஆச்சரியமா சொல்றான், இல்லையே, நான் எதையுமே கவனிக்கல. என் கவனம் முழுக்க அந்த கிளாஸ் மேலதான் இருந்துச்சு. பாத்தீங்களா இந்த பதில்லாம்? இதுதான் மொத்த பாடமும். அப்போ அந்த பெரியவர் புன்னகையோட விளக்குறாரு, பாத்தியா, உன் கவனம் முழுக்க அந்த தண்ணி மேல இருந்தப்போ உன் மனசு நேத்து நடந்தது பத்தியோ நாளைக்கு நடக்க போறத பத்தியோ யோசிக்கல. அது அந்த நிமிஷத்துல நிகழ்காலத்துல இருந்துச்சு. நம்ம மனசு எப்போ நிகழ்காலத்துல இருக்கோ அப்போ அங்க பயம், குழப்பம், தேவையில்லாத யோசனைன்னு எதுக்குமே இடமில்லை. இதுதான் அந்த ஞானியோட முக்கியமான முதல் அறிவுரை. அமைதிங்கிறது நாம வெளியே தேடி கண்டுபிடிக்கிற ஒரு விஷயம் கிடையாது. அப்படின்னா அது எங்க இருக்கு? அது ஏற்கனவே நமக்குள்ளதான் இருக்கு. நாம நிகழ்காலத்துல வாழ ஆரம்பிக்கும் போது அது தானா வெளிப்படும். ஓகே, மார்க்கோ கதை நல்லா இருக்கு. ஆனா இதுல இருந்து நமக்கு என்ன பாடம்? இந்த கதைய நம்ம வாழ்க்கைக்கு எப்படி எடுத்துக்கிறது? அந்த கதையில வர்ற தண்ணீர் குவளைங்கிறது ஒரு சிம்பிள் தான். அது என்னன்னா, நம்ம கவனத்தை ஒருமுகப்படுத்த நம்ம தேர்ந்தெடுக்கிற எதுவா வேணாலும் இருக்கலாம். அப்போ உங்களுக்கான தண்ணீர் குவளை எது? யோசிச்சு பாருங்க. அதை நீங்க மூச்சு விடுறத கவனிக்கிறதா இருக்கலாம், இல்ல ஒரு கப் காஃபி குடிக்கிறதா இருக்கலாம், இல்ல நீங்க செய்யற வேலையில முழுசா மூழ்கி போறதா கூட இருக்கலாம். சோ சிம்பிளா சொல்லணும்னா, உங்க மனசு கண்டபடி ஓடும்போது ஒரே ஒரு விஷயத்த தேர்ந்தெடுங்க. உங்க கவனத்தை அது மேல கொண்டு வாங்க. கவனம் சிதறுதா? பரவாயில்ல, திரும்பவும் மெதுவா அதே விஷயத்துக்கு உங்க கவனத்தை கொண்டு வாங்க. இதுதான் உண்மையான அமைதியை கொண்டு வர்ற வழி. சரி, இப்ப சொல்லுங்க, இன்னைக்கு இந்த நிமிஷம் உங்க கவனத்தை நீங்க எதன் மேல வைக்க போறீங்க?